ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ஈஸ்வரி பாட்டி இருக்காங்களே, கோபியும் பாக்கியவும் உட்கார வச்சு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இனியா வந்தோடனே ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பிச்சிட்டாயா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பிரச்சனையை கிளப்புறதுக்குனே பூதாகரமாக உட்காந்துருக்கு பாரு, பூதக்கிழவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒன்றா நேற்று நான் குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்கிறேன், நீ என்ன சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோன்னு டார்ச்சர் பண்ணுற, நீ இப்போ கல்யாணம் ஆன பிள்ளையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியே, உன் தொல்லை பெரும் தொல்லையாக இருக்கே, எப்போ பெற்றுக்கணும் எப்படி பெற்றுக்கணும் முதல்ல அவங்க முடிவு எடுக்கணும். இதில் யாருமே தன்னோட கருத்தை வேணால் சொல்லாமல் தவிர கண்டிஷன் போடக்கூடாதுப்பா, இது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நீ சொல்லாமல் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க உண்மையை சொல்லாமல் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் பொண்ணு தப்பி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுகிறாங்க நம்ம பாக்கியா. இதெல்லாம் நல்லா தாப்பா இருக்குது, வாங்க எல்லாரும் கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்தால் ஒரு வேஷத்துக்கிட்டே வேஷம் போட்டு காமிக்கிற நம்ம சுதாகர். யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, ஈஸ்வரி பாட்டியை பயங்கரமாக வேஷம் போடும். அந்த ஆக்டிங் கிட்டே ஆக்டிங் போட்டு காமிக்கிறா, எறா காமிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷனு. நேற்று ஒரு மாதிரி பேசுகிறான், இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு கோபி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இனியாவை கம்ப்ளைண்ட்டாக பண்ணி தள்ளிட்டியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் சாரி கேட்டு கிளம்புறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் சேர்ந்து வாழ்றீங்களா சேர்ந்து வாழலையான்னு ஊருப்பட்ட கேள்வி, உனக்கு எதுக்கு அதெல்லாம், நீ அதை தப்பு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க மனசு வருத்தப்பட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இனியாட்ட கேட்டாங்க பாரு, நான் அவருக்கு கால் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை, நான் மெசேஜும் போட்டேன், சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த தம்பி பக்கி பயவுள்ள ட்ரக்ஸ் மறுபடியும் அடிக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணுறாங்களாமா. உசுப்பை தொடர்றதும் ஏற்றி விட்டு இவ என்ன வேலை பார்க்குறா பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க அம்மாவை பார்க்க. சரி பரவாயில்ல விடுங்க, சுதாகர் இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க பயமே, நீ இருக்க பயந்தாண்டா அப்படிங்கிற